சிவா எடுக்கும் அதிரடி முடிவு. மகா வந்து செம்ம காண்டில் இருக்காங்க. சிவா வந்து எங்கேயுமே வந்து அவங்கள பெருமைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூரணி தான் வந்து மகாவை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாலே வந்து அது வந்து உருகி போயிடுறாங்க. என்னை சிவா கூட கூப்பிடல, ஆனால் நீங்கள் வந்து இந்த மேடைக்கு கூப்பிட்டு என்னை வந்து கௌரவப்படுத்திருக்கீங்க அக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மகா வந்து பார்த்திங்கன்னா, மனசு ஃபுல்லாக வந்து வஞ்சகம் தான் வச்சிட்ருக்காங்க. இசைக்கு வேறு கூடவே ஏற்றிலாம் விடுறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்து தான் அடிக்கணும்ன்றாங்க. ஸ்னேகா வந்து விஷலாம் வந்து பண்ணியிருப்பாங்க விழாவில் வந்து. ஆனால் வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து சூழ்ச்சி பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் நடத்த விடாமல் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து வாழ்த்து சொல்லும் போதே வந்து ஆல்ரெடி வந்து நிறைய இலவசம் வந்து பார்த்த டாக்டர்லாம் இழுத்து மூடிட்டு போயிருக்காங்க. நீயும் அந்த லிஸ்ட்டில் வரவ அப்படின்னு வந்து தான் சொல்லிட்டு அது மாதிரி தான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் நல்லா வளர்ந்துருது. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம சிவா எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பைரவி சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேளாண்மை டெஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நல்லாவே விளைச்சல் வந்து வர வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மகா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வளருதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்ம பைரவி எப்படி வந்து அந்த இடத்த வந்து விளைச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேரும் வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் எபிசோடாக வந்து கொண்டுட்டு வராங்க.